சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் என்றாலே இந்திய திரையுலகத்தில் ஒரே ஒரு பேர் மட்டும்தான் ஒலிக்கும். அது நம்பர் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் பற்பல படங்களில் ஏகப்பட்ட வித்தியாசமான கேரக்டர்களில் நடிச்சிருக்காரு. அப்படி தன்னைத்தானே வருத்தி கொண்டு தான் இந்த நிலைமையில் இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தனது 72வது வயதிலும் தொடர்ச்சியான படங்களில் நடிச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கடைசியாக அவர் நடித்த ஜெயிலர் படம் மாபெரும் ஹிட். கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி வாரி குவிச்சது. அதன் தொடர்ச்சியாக அவர் நடித்த லால் சலாம் படம் கொஞ்சம் சறுக்கி போச்சு. அதை அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் அவர் கெஸ்ட் அப்பீரியன்ஸ் மட்டும்தான் பண்ணியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக இப்போ வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த வேட்டையன் படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அப்படி இல்லைனா 31ஆம் தேதி சிறப்பு வெளியிட இருக்காங்க. அக்டோபர் 10 ஆயுத பூஜை, அக்டோபர் 31 தீபாவளி. எந்த நாளை குறி வச்சு வரும்ன்றது இன்னுமே சூப்பர் ஸ்டாருக்குமே தெரியல. சூப்பர் ஸ்டாரோட நாற்காலி ஆட்டம் கண்டு போச்சு. இனி அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியாது. அடுத்த சூப்பர் ஸ்டார் வர வேண்டியது தான். விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு பேச்சு எழ ஆரம்பித்தது. அதன் தொடர்ச்சியாக தான் ஜெயிலர் படத்தில் தன்னை யார் என்று நிரூபித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வயசுன்றது வெறும் நம்பர் மட்டும்தான், மனசில் எதுவும் கிடையாது, கண்டிப்பாக ரஜினினா யாருன்னு காமிப்பேன் அப்படி சொல்லி அடிக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போ அப்படி தான் பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் சார்பில் கலாநிதி மாறன் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. மேலும் வேட்டையன் படத்துடைய ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதன் தொடர்ச்சியாக இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். ஒரு பக்கம் அவங்க எடுத்த இந்தியன் 2 படம் சறுக்கியது. இப்போ வேட்டையன் படம் தான் அவரை காப்பாற்றணும் அப்படின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு. மேலும் இந்த வேட்டையன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை நம்ம விரைவிலே எதிர்பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்க தகவல் என்னன்னா, வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் அப்டேட் பற்றி தான் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் 2 நிமிஷம் 30 செகண்ட் இருக்கும் சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ட்ரெய்லர் கட்ஸ் பக்காவாக வந்திருக்கிறதாகவும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ஒரு ஃப்ரேம்லையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பக்காவாக பொருந்தி இருக்கிறதாகவும், கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் மக்களுக்கு பிடிக்கும் எனவும் ட்ரெய்லரை பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அனிருத் இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்கிறதாகவும் பேச்சு அடிபட்டிருக்கு. அதாவது சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்த படத்தோடைய லீக்டு சீன்ஸில் அனிருத் இருக்கிற மாதிரி ஒரு சீன் தெரியப்பட்டிருக்கு. இதனால் அனிருத்தும் இந்த படத்தில் இருக்காரோ அப்படின்ற சந்தேகம் வந்திருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து அமிதாப் பச்சன் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு. மேலும் ரித்திகா சிங், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன்னு சொல்லிட்டு மிக பெரும் நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. சமூக கருத்துள்ள படமாக எடுக்கப்பட்டிருக்க இந்த படம் அக்டோபர் மாதம் சிறப்பு வெளியிட போகிறாங்க. நீங்கள் படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, ட்ரெய்லருக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.